வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் குளோபல் எம்பையர் தமிழ். 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டோட மிகவும் சக்தி வாய்ந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அப்படின்னா அது ரஷ்யன் எம்பையர் தான். அப்பேற்பட்ட ரஷ்யன் எம்பையர் முதலாம் உலகப் போரில் ரொம்ப மோசமான நிலையில் தோல்வி அடைகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த முதலாம் உலகப் போரில் ரஷ்யா பங்கேற்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதலாம் உலகப் போர் யாருக்கெல்லாம் நடந்துச்சு, அதோட ஃபார்மெட் என்னன்னு பார்க்கணும். த சென்ட்ரல் பவர்ஸ் அப்படிங்கிற மைய நாடுகளில் ஜெர்மன் எம்பையர், ஆஸ்ட்ரோ ஹங்கேரி, ஆட்டோமன் எம்பையர் இருந்தாங்க. அலைடு ஃபோர்ஸஸில் ரஷ்யன் எம்பையர், ஃப்ரான்ஸ் மற்றும் கிரேட் பிரிட்டன் இருந்தாங்க. வழக்கம் போல் அலைடு ஃபோர்ஸஸ்க்கு அமெரிக்கா வெப்பன் சப்ளை பண்ணாங்க. இட்டாலியன் எம்பையர் தன்னை நியூட்ரல்னு சொல்லிக்கிட்டாலுமே அடிக்கடி அலைடு ஃபோர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக ரஷ்யா அங்கம் வகிக்கக்கூடிய த அலைடு ஃபோர்ஸஸ் நேச நாடுகள் தான் ஜெயித்தாங்க. ஆனால் நேச நாடுகள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ரஷ்யா அந்த போரில் தோற்று வெளியேறிட்டாங்க. ரஷ்யா தோற்றதுக்கப்புறமா அவங்க அணி ஜெயித்தாங்க. ஒரு மிக பெரும் வெற்றி கூட்டணியோட லூசிங் பார்ட்னராக தான் ரஷ்யா இருந்தாங்க. ரஷ்யா இவ்வளோ மோசமாக ஏன் தோத்தாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரஷ்யா ஃபஸ்ட்டு ஏன் இந்த வேர்ல்டு வாரில் பங்கேற்றாங்கங்கிற காரணத்தை பார்க்குறது ரொம்பவே அவசியமானது. இந்த போரில் ரஷ்யா பங்கேற்றதுக்கு பல காரணங்கள் இருந்தாலுமே அதில் முக்கியமான தூண்டுதலாக இருந்தது ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர். ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர் ஆல்ரெடி முதலாம் உலகப் போரில் பங்கேற்றிருந்தாங்க. ஆஸ்ட்ரோ ஹங்கேரி ஏன் முதலாம் உலகப் போரில் பங்கேற்றாங்க, முதல்ல ஏன் முதலாம் உலகப் போர் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி செப்பரேட்டாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஆஸ்ட்ரோ ஹங்கேரி ரஷ்யா கதையை பற்றி பார்க்கலாம். ஆஸ்ட்ரோ ஹங்கேரியுடைய சவுத் பகுதியில் த ஸ்லாவிக் கண்ட்ரிஸ்பாங்க, அந்த கண்ட்ரிஸ் தான் அதிகமாக அங்கம் வகித்தாங்க. முதல்ல ஸ்லாவிக் அப்படின்னா அது ஒரு மொழி வகை. இங்கே கூட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இந்த மாதிரியான மொழிகளை ஒரே குடும்பமாக, ஒரே திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி ஒரே குடும்பத்தில் சொல்லுவாங்க. அதே மாதிரி ரஷ்யா சம்மந்தப்பட்ட ஒரு சில மொழிகள் எல்லாமே ஸ்லாவிக் மொழிகள். அந்த ஸ்லாவிக் மொழிகளை பேசக்கூடிய நிறைய நாடுகள் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியுடைய சவுத்தில் வாழ்ந்தாங்க. அவங்க ஆஸ்ட்ரோ ஹங்கேரியிலேருந்து சுதந்திரம் பெற விரும்பினாங்க. நிறைய போராட்டங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த போராட்டங்களை அடக்கிற மாதிரி ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர் அந்த மக்கள் மேலே, அந்த போராளிகள் மேலே பயங்கர அக்ரெசிவாக இருந்தாங்க. இது ரஷ்யாவுக்கு பிடிக்கல. ரஷ்யா அந்த மக்களுக்கு ஆதரவாக இருந்ததுனால ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையருக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு மோதல் போக்கு இருந்துச்சு. போதாக்குறைக்கு அந்த போராட்டம் அப்படிங்கிறது முதலாம் உலகப் போரில் ஆஸ்ட்ரோ ஹங்கேரி பங்கேற்ற பிறகு ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. இது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது முக்கியமான காரணம் ஆட்டோமன் எம்பையர். மிடில் ஈஸ்டோட முக்கியமான ஒரு எம்பையர்னா ஆட்டோமன் எம்பையர். இந்த ஆட்டோமன் எம்பையருக்கும் ரஷ்யன் எம்பையருக்கும் சுத்தமாக ஆகாது. நீங்கள் இந்த மேப்பில் பார்க்குற பிளாக் சி, மெடிட்ரேனியன் சி இந்த இடங்களில் அதிகமாக ட்ரேட் ரூட் இருக்கும். இங்கே யார் கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ கிளாஷ் எப்போவுமே இந்த ரெண்டு எம்பையருக்கு உண்டு. அடிக்கடி ஆட்டோமனோடைய கப்பல்களையும், சரக்கு போக்குவரத்து கப்பல், போர்க்கப்பல் இது எல்லாத்தையும் ரஷ்யா பிளாக் பண்ணுறது, பதிலுக்கு ரஷ்யாவோட கப்பல்களை ஆட்டோமன்ஸ் பிளாக் பண்ணுறதுன்னு அந்த இடமே பரபரப்பாக இருக்கும். இன்னொன்று, அந்த டர்க்கிக் ரீஜன் வாங்க, துருக்கிய மொழி பேசக்கூடிய அந்த ரீஜனில் யார் டாமினன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஷும் ரெண்டு எம்பையருக்கும் இருந்துச்சு. ஏன்னா ரெண்டுமே அந்த டைமில் சக்தி வாய்ந்த எம்பையர்ஸ். இதனால் ஆட்டோமன்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரோ ஹங்கேரி இந்த ரெண்டு எம்பையரையும் நேருக்கு எதிராக ஒரே நேரத்தில் ரஷ்யா பகைச்சு வச்சுருந்தாங்க. இந்த ரெண்டு எம்பையருமே சென்ட்ரல் ஃபோர்ஸில் இருந்தாங்க. ஆல்ரெடி ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர் போரில் இருக்கிறாங்க. எப்போ வேணால் ஜெர்மனிக்கு ஆதரவாக ஆட்டோமன் எம்பையரும் போரில் இறங்கலாம். அப்படி இறங்கினாங்கன்னா ரஷ்யாவை தாக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கிற பயம் எப்போவுமே ரஷ்யாவுக்கு இருந்துச்சு. ஸோ ரஷ்யாவை சுற்றி இவ்வளோ பிரச்சனைகளும் இவ்வளோ காரணங்களும் இருந்ததுனால அது ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யன் எம்பையரை ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஆதரவாக போரிடுறதுக்கு முக்கியமான ஒரு காரணியாக இருந்துச்சு. இப்படி போரில் இறங்கின ரஷ்ய சாம்ராஜ்யம் ஜெர்மனிக்கிட்ட தோற்று பாதிலேயே போர்லேருந்து வெளியேறாங்க. ஏன் ரஷ்யாவுக்கு இந்த நிலைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முக்கியமான காரணம் நம்ம சொல்லி ஆகணும். என்னதான் ரஷ்யா மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அந்த நேரத்தில் இருந்திருந்தாலுமே ரொம்ப வீக்காக இருந்தாங்க. அந்த டைமில் ரஷ்யா சர் நிக்கோலஸ் II அப்படிங்கிற ஒரு மன்னர் கீழே மன்னராட்சி நாடாக இருந்தாங்க. இந்த மன்னர் ரொம்பவும் ஒரு வீக்கான மன்னராக மக்களால் கருதப்பட்டார். அந்த டைமில் ரஷ்யா மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் வேறு இருந்தாங்க. பொருளாதார நெருக்கடியில் இருந்தாலுமே தொடர்ந்து போர்களை ஈடுபட்டுட்டு தான் வந்தாங்க. இதனாலேயே அங்கே நிறைய உள்நாட்டு கலவரங்கள் வெடிக்க ஆரம்பிச்சுது. மக்கள் பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேலை வாய்ப்பு இல்லை, மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி. இப்படி இருக்கும்போது, நாடு இப்படி ஒரு மோசமான நிலைமையில் இருக்கும்போது ரஷ்ய மன்னர்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்தாங்க.
இதுவே அங்கே உள்நாட்டு போர் வெடிக்க காரணமாக இருந்துச்சு. முதலாம் உலகப் போருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரூசோ ஜாப்பனீஸ் வார் அப்படிங்கிற போரில் ஜப்பான்கிட்ட ரஷ்யா தோத்துருந்தாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் சுத்தமாக ஆகாது. அந்த டைமில் ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் எல்லை பிரச்சனை இருந்துச்சு, ஈகோ கிளாஷ் இருந்துச்சு. இதனாலேயே அந்த 2 நாட்டுக்கும் அந்த நேரத்தில் போர் வந்துச்சு. அந்த போரில் ரஷ்யா படுதோல்வி அடைஞ்சிருந்தாங்க. தொடர் போர்களில் தோல்வி, உள்நாட்டு பஞ்சம் இப்படிங்கிறது எல்லாமே சேர்த்து சார் நிக்கோலஸ் II மன்னர் மேலே மிகப்பெரிய அதிருப்தியை மக்களுக்கு ஏற்படுத்தியிருந்துச்சு. அதனால் பல்வேறு இடங்களில் 20 வருஷத்துக்கு மேலே போராட்டங்கள் வெடிச்சுது. அந்த போராட்டங்களுடைய விளைவாக தான் ரஷ்யாவுக்குள்ளே மன்னராட்சி ஒழிக்கக்கூடிய கம்யூனிச புரட்சி லெனின் தலைமையில் ஏற்பட்டுச்சு. ஸோ இப்போ ஏற்பட்ட உள்நாட்டு புரட்சிகள் காரணமாக ரஷ்யாவால் உள்நாட்டு புரட்சியிலும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு போர்லேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ரஷ்யாவோட எதிரியாக சென்ட்ரல் ஃபோர்ஸில் இருந்த ஜெர்மன் எம்பையர் இந்த சான்ஸை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி பிரிட்டிஷ் ஃப்ரான்ஸை சமாளிக்க முடியல. ஸோ இந்த போர்லேருந்து ரஷ்யாவை எப்படியாவது விலக்கி வச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஜெர்மன் எம்பையர் ரஷ்யாவுக்கு எதிராக புரட்சி பண்ணக்கூடிய லெனினுக்கு இன்டைரக்டாக உதவி பண்ணி ரஷ்யாவோட உள்நாட்டு போரை மிகப்பெரிய தீவிரமாக்குறதுக்கு காரணமாக இருக்காங்க. ஜெர்மனியுடைய தொடர் தாக்குதல், ரஷ்யாவோட உள்நாட்டு போர் சொல்லி எல்லாமே சேர்த்து ரஷ்யாவை இந்த போர்லேருந்து வெளியே அனுப்புறதுக்கு முக்கியமான காரணமாக அமையுது. அண்ட் ரஷ்ய சாம்ராஜ்யம் இந்த போரில் தோக்குறதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யாவோட ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், யூரோப் டு ஏஷியா லாங்காக இருந்தாலுமே அவங்களோட ஈஸ்ட் பக்கமும் சரி வெஸ்ட் பக்கமும் சரி எதிரிகளால் சூழப்பட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் டைம்லைனோட மேப் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ரஷ்யாவுடைய வெஸ்ட் சைடில் ஜெர்மன் எம்பையர் ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போடுறாங்க. ரஷ்யாவோட சவுத் வெஸ்ட் சைடில் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர், ரஷ்யாவோட சவுத் சைடில் ஆட்டோமன் எம்பையர். 3 பேருமே ஒரே டீமு ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போட்டுட்ருக்கிறவங்க. 3 பேருமே ரஷ்யாவை சுற்றி சண்டை போடுறாங்க. ஆனால் ரஷ்யன் எம்பையருடைய டீமில் இருக்கிற ஃப்ரான்ஸோ பிரிட்டனோ இந்த 3 பேரை தாண்டி வந்து தான் ரஷ்யாவுக்கு உதவி ஆகணும். அவ்வளோ சீக்கிரமாக ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவி பண்ண முடியாமல் இருந்துச்சு. அவங்களும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. குறிப்பாக பிரிட்டிஷ் எல்லாம் ரஷ்யா தோற்றக்கூடாது, ரஷ்யன் எம்பையர் தோற்றா அது ஜெர்மனிக்கு சாதகமாயிரும், நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் இந்த 3 நாடுகள் ரஷ்யாவோட உள்நாட்டு பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி ரஷ்யாவுக்கு இவங்களால் ஹெல்ப் பண்ண முடியல. சரி, ஏஷியா பக்கம் ஈஸ்ட் பக்கமாவது அமெரிக்கா வெப்பன் சப்ளை பண்ணுன்னு பார்த்தா இங்கே ஜப்பானை தாண்டி அமெரிக்காவால் ரஷ்யாவுக்கு வெப்பன் சப்ளை பண்ண முடியல. ஸோ இத்தனை காரணங்கள் ரஷ்யன் எம்பையரை சுற்றி அடித்ததுனால வேறு வழி இல்லாமல் போரில் தோக்குற மாதிரி இருந்த நேரத்தில் ரஷ்யாவோட ராஜாங்கமும் கவிழ்ந்த பிறகு புது கவர்மெண்ட் வந்துருச்சு. அவங்க போர்லேருந்து விளைவிக்கிறத அஃபிஷியல் அறிவித்தாங்க. ஸோ அஃபிஷியலாக அந்த இடத்துல ரஷ்யா தோற்று வெளியேறிட்டாங்க. ஸோ அவங்க தோற்றதுக்கப்புறமா ரஷ்ய சாம்ராஜ்யம் உடையுது, புரட்சியாளர்கள் கையில் நாடு போகுது. ஸோ இந்த சம்பவம் தான் அடுத்த 2 வருஷங்களுக்குள்ள லெனின் தலைமையில் கம்யூனிச கொள்கையுடைய சோவியத் யூனியன் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த நேரத்தில் போரில் ரஷ்யா ஈடுபட்டிருந்தாலும் ரஷ்ய மக்களே ரஷ்யாவுக்கு எதிராக இருந்தாங்க. சொந்த நாட்டு மக்களுடைய ஆதரவு இல்லாமல் சொந்த நாட்டு மக்களே அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தால் அவங்க எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் அவங்களால எந்த போர்லையும் ஜெயிக்க முடியாது. அப்படிங்கிறதுக்கு இந்த ரஷ்யாவுடைய முதல் உலக போர் தோல்வி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. என்னதான் ரஷ்யா தோற்றிருந்தாலுமே கஷ்டப்பட்டு ஜெர்மன் எம்பையர், ஆட்டோமன் எம்பையர், ஆஸ்ட்ரோ ஹங்கேரியை வீழ்த்தி அலைடு ஃபோர்ஸான ஃப்ரான்ஸு பிரிட்டன்லாம் ஜெயிக்கிறாங்க. ரஷ்ய சாம்ராஜ்யம் வீழ்ந்த பிறகு ரஷ்ய மன்னரான சார் நிக்கோலஸ் II வந்து அங்கே உள்ள புரட்சியாளர்களால் குடும்பத்தோட சுட்டு கொல்லப்படுறாரு. ரஷ்ய சாம்ராஜ்ய வீழ்ச்சிக்கு அப்புறம் என்னதான் இடையில டிரான்சிஷனல் கவர்மெண்ட்லாம் இருந்தாலுமே கடைசியாக சோவியத் யூனியன் தலைமையிலான புது ஆட்சி ரஷ்யாவில் மலருது. ஸோ இத்துடன் ரஷ்யாவோட ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஸ்டோரி அஃபீஷியலாக முடியுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய ஓன் ஒப்பீனியனை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை அகைன் சந்திக்கிறேன். அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.